ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு சிகே வாய்ஸ் ஓவர். இன்றைக்கி ஃபேசினேஷன் ட்ராமாவோட பார்ட் 4 பார்க்கலாமா? வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். எபிசோடோட ஸ்டார்டிங்கில் ஹீரோயினை வாயை பற்றி தூக்கிட்டு போகிற மாதிரி காட்டுறாங்க. வாய்ஸ் கேட்டு ஹீரோ மோஜிங்கை கொல்லாமல் தள்ளி விட்டுட்டு அங்கே இருந்து தப்பிக்க எஸ்கேப் ஆக, மிஸ்டர் மோஜிங் உங்களுக்கு ஓகேவான்னு அசிஸ்டன்ட் கேட்க, ஓகே அவனை பிடிங்க, சத்தம் அதிகம் வராமல் பார்த்துக்கோங்க. ஓகே பாஸ்னு அசிஸ்டன்ட் சொல்ல அங்கே கட் பண்ணால் ஹீரோயினை காட்டுறாங்க. ஜூவோட ஆள் இவ வாயை பற்றி கூட்டிகிட்டு வந்திருப்பான்ல, அவங்களே காட்டுறாங்க. யாரு நீ, என்ன யாருன்னு தெரியலையா? சரி, அது பேசாமல் இப்போ நீ இருந்தீங்க, ஒன்று மட்டும் சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோ. லின் ஃபேமிலி உனக்கு செட் ஆகாது, புரிஞ்சுக்கோ. ஏதோ சொல்ல வர கரெக்டான பாடி கார்ட்ஸ்லாம் வர வீணி ஒழிஞ்சுக்கோ, என்னால் உன்னை திரும்ப தொலைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு வந்தவனை டைவர்ட் பண்ண, ஹே இருலான்னு சொல்ல பார்த்தா ஹீரோயின் போன அங்கேயும் யாரோ வர, அவள் ஒளிய போக அங்கே பார்த்தா வாலில் இவளே இங்கே ஒளிஞ்சுக்கிற மாதிரியும் மேரேஜ் சர்டிஃபிகேட்டை பார்த்துட்டே கண்டிப்பாக மோஜியோட ஒன்று நமக்கு தெரிய வைப்பாங்க யாராச்சும், இவளே அழுகிற மாதிரியும் அதை இவட்ட கொடுக்குற மாதிரியும் அவள் வாங்கி பார்க்குறான். இதெல்லாம் ஹீரோயினோட கற்பனை போல. என்ன பார்க்குறேன்னு ஹீரோ கேட்க கான்ஷியஸ்க்கு ஹீரோயின் வர, அப்போது அவளை யாரோ அட்டாக் பண்ண ஹீரோ அவளை காப்பாற்ற அந்த சர்டிஃபிகேட்டை அங்கேயே போட்டுட்டு போயிடுறா. கட் பண்ண மோஜியும் அவன் அசிஸ்டண்ட்டை அந்த பொண்ணு யார், லின்னை தூக்கிட்டு போகிறான்னு விசாரிங்கன்னு சொல்கிறான். ஓகே பாஸ். மிஸ்டர் லின் உயிரோடு இருக்கிறது ஜூக்கு தெரியப்படுத்தணும்னு அசிஸ்டன்ட் சொல்ல அங்கே ஒரு செருப்பு வந்து விழுது. பார்த்தா ஜூ அவள் திமிரா வந்து, உங்களுக்கு என்ன சொல்லணும் சொல்லக்கூடாதுங்கிற விஷயம் தெரிஞ்சிருக்கணும், மறந்துடாதுன்னு ஜூ கம்பெனிக்கிட்ட ஹெல்ப் வாங்கிட்டு இருக்கிறீங்கிறதன்னு சொல்ல வில்லனான லைட்டாக ஜெர்க் ஆகுற மாதிரி காட்டிட்டு, இத்தனை வருஷத்தில் திமிரும் அழகும் சுத்தமாக வரையிலன்னு சொல்ல சரின்னு சொல்லிட்டு ஜூ போக கட் பண்ண காரில் ஜூ யாருக்கோ கால் பண்ணுறான். பிஸின்னு வருது. அங்கே பார்த்தா ஜூவோட ஆள் ஃப்ளாஷ் ஆன் பண்ணி அவன்ட்டான். இங்கே பண்ணுறேன்னு கேட்க, ஹீரோயினை பார்க்க வந்தியான்னு கேட்க கட் பண்ணா ஹீரோயினுக்கு நடந்த ஆக்சிடெண்ட்டை காட்டுறாங்க. எல்லாம் ஏன் தப்பு தானே சொல்லிட்டு ஒரு பொண்ணு கார் ஃபயர் ஆக்சிடெண்ட் பிளாஸ்டில் இறக்குற மாதிரி காட்டன். ஹீரோயினும் பில்டிங்கில் இருந்து ஜம்ப் ஆகுறத காட்டன். யார் தள்ளி விட்டாங்க, யாரோ தள்ளி விட ஹாப்பி பர்த்டே டு யூன்னு 3 பேர் பர்த்டே பார்ட்டி செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க. ஹீரோயின் மொழிக்க பார்த்தா கனவு. அங்கே கட் பண்ணி ஹீரோயினை மோஜிங் துரத்திட்டு அன்கமிங்னு சொல்லிட்டு போக, ஹீரோயின் பயத்தோடு அங்கே இருந்து போக நில்லுன்னு கன்னோட அவன் வர, அங்கே தான் ஹீரோயினை யாரோ தள்ளி விட்டுருக்காங்க. அப்போது ஃப்ரெண்டும் சிஸ்டரும் அது அவங்க வர அந்த கார் பிளாஸ்ட் ஆகியிருக்கும். இதெல்லாம் லான்க்கு ஞாபகம் வர எல்லாம் புரிஞ்சிருச்சு. இப்போது இந்த லின் யார், எதுக்கு மோஜிங்காக நடிக்கணும் வெளியே வர ஹீரோ ஃப்ரெஷ் ஆகிட்டு அங்கே வந்தால் ஹீரோ ஹாலுக்கு போக பின்னாடி இருந்து அட்டாக் பண்ணுறாங்க. அட்டாக் பண்ண ஹீரோ எஸ் ஆக ஹீரோ ஒரு அடி கூட வைக்கல. சண்டை போடுறப்போ ஹீரோ அட்டாக் பண்ணுறப்போ ஹீரோ ரொமான்ஸ் தான் பண்ணுறான். வீடியோ உனக்கு என்ன ஆச்சு, எதுக்கு நான் அட்டாக் பண்ணுறேன், என்ன எல்லாம் ஞாபகம் வந்துடுச்சா, ஜிங்கியூ அப்படின்னு கேட்க கட் பண்ண ஹீரோயின் பேசிக்கிறாங்க. நீ என்னை சேவ் பண்ணியிருக்க கரெக்டா, என்னோட ஒரே ஒரு வாரிசு சொல்லு, எதுக்கு என்னை காப்பாற்றினேன், எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும், ஜஸ்ட் பிகாஸ் இட் வாஸ் த ரீசன், ரைட்டு. ஹீரோ பக்கத்தில் போய் நீயும் நானும் ஒன்று தான், இல்லைன்னா லான் குரூப் ஓடி ஒன்று ஆகணும், அதுக்கு தான் என்ன சொல்ல. ஓ இவ்வளோ விஷயமா, அப்புறம் அப்படியே ஃபீலிங்ஸ் டெவலப் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கணும், விட்டு போடான்னு கையை தட்டி விட ஒரு டீல் வச்சுக்கலான்னு ஹீரோ சொல்ல, தேவையில்லை, லான் ப்ளூ கிரீன் கம்பெனியை நானே எடுத்து பார்த்துக்கிறேன். அப்போது அப்படியான ஃபோனில் ஒரு வீடியோ காட்ட, நீங்கள் எப்படி
உன்கிட்ட இப்போ சொல்லு கோஆப்ரேட் பண்ணுறியான்னு கேட்க அங்கே ஒரு சிலர் ஹீரோயினை அட்ராக்ட் பண்ண வர சண்டை போட்டு அவங்கள ஓட விட ஹீரோயினும் அந்த ஃபைட் சீனெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண வேணும்னு நினைக்கிறேன். நீங்கள் பார்த்து புரிஞ்சுக்கோங்க. இப்போது என்ன பண்ணணும்னு ஃபைட்டுக்கு அப்புறம் கேட்க கட் பண்ண ஒரு பார்ட்டிக்கு ஹீரோ வெயிட் ட்ரெஸ் பண்ணிவிட்டு அங்கே போக அவளால் அதை பண்ண முடியுமா? எஸ், கண்டிப்பாக. அவள் ஒரே வாரிசு ப்ளூ கிரீனுக்கு அண்ட் லீகல் ஒய்ஃபும் கூட. இப்போது அங்கே அவள் போன என்கேஜ்மெண்ட் பார்ட்டியே நின்றுடும் அப்படின்னு சொல்ல ஜூக்கும் அவசரமாக அங்கே என்கேஜ்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண மாதிரி பேசியிருக்காங்க போல். முறைக்காதடின்னு ஆகியா ஜூவை பார்த்து அவன் சொல்ல ஓகே, நான் இம்பார்ட்டண்ட்டாக ஒன்று சொல்லணும் உங்ககிட்ட, எல்லோரும் கவனிங்க. ஃபர்ஸ்ட் தேங்க்யூ ஃபார் எவ்ரிவன். நான் கூப்பிட்டதுக்காக வந்திருக்கேன். நான் எல்லாரும் இன்ட்ரோவும் கொடுக்க நான் ஒன்று சொல்லணும் உங்ககிட்ட. நான் சொல்ல போக ஹீரோயின் அங்கே வர நான் 2 இயர்ஸ்க்கு முன்னாடி லானை மேரேஜ் பண்ணேன். இப்படியாக அவன் பேச எபிசோட் 4 முடியுது. எபிசோட் 5க்காக வெயிட் பண்ண. வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். ஆல்சோ வீடியோ நான் போடுறது பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த ட்ராமாவை கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னா கண்டினியூன்னு கமெண்ட்டில் போடுங்க. வித் ரெட் ஹார்ட் வித் அண்ட் பை பெஸ்ட் ஃப்ரம் சிகே வாய்ஸ்.